அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்ட்டு எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நிறைய டாபிக் போயிடுவோம். நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருந்தாங்க. உங்கள் வீடியோ பார்த்துட்டு நிறையா ஒரு 100 பேர் பக்கமாக சொல்லியிருந்தாங்க, நான் ட்ரேடர்லேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு மாறிட்டேன்ட்டு. அதனால் அவர்களுக்கெல்லாம் மிகவும் நன்றி. நம்ம சேனல் வெற்றியடைய வைத்ததுக்கும் ரொம்ப நன்றி. இதே ஒரு வெற்றி நான் கருதுகிறேன். அதனால் நேராக டாபிக் போயிடுவோம். இப்போ ட்ரேடர்களை நிறைய பேர் எப்படி நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு மாறுறது ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபோன்லேயும் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய ஐடியாக்களை கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம புரோக்கருங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடணும், இது மாதிரி நான் இன்வெஸ்டர்லேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு மாறிட்டேன் அப்படிங்கிறத ஒரு கட்டன் ரேட்டாக சொல்லிடணும். அதே மாதிரி என்னுடைய ஷேர்களை செல் பண்ணுறதோ அல்லது பை பண்ணுறதோ நானாக சொல்லும் வரை நீங்கள் எதுவும் என்னுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் கட்டன் ரேட்டாக சொல்லிடணும். அதுக்கு மேலே பண்ணினீங்கன்னா நான் மேலே உங்கள் இன்சார்ஜிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் கட்டன் ரேட்டாக சொல்லிடணும். அதே மாதிரி இப்போ பொசிஷனில் இருக்கிற எஃப்என்டோ, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், பேங்க் நிஃப்டி எதாக இருந்தாலுமே, பென்னி ஸ்டாக்ஸு எதாக இருந்தாலுமே நீங்கள் விட்டு வெளியே வந்துடுங்க. அந்த விட்டு வரக்கூடிய அமௌண்ட்டை எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டாக நிஃப்டி 50லேயே ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸுக்கு போங்க. அதாவது நான் ஒரு 10 ஷேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. நீங்கள் ஓனாக எதாக இருந்தாலும் முடிவெடுங்க. இப்போ நம்ம மன வலிமையும் நம்ம அதிகப்படுத்திக்கணும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ட்ரேடர்லேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறுறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். ஏன்னா மனம் ஒரு குரங்கு மாதிரி அப்படியே பாஞ்சிக்கிட்டே இருக்கும். மனம் அலைபாயிர மனதை நீங்கள் கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மனசை வலிமைப்படுத்தணும். நிறைய காணொலியில் நான் பழைய காணொலியில் மனசை எப்படி வலிமைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இது முக்கியமான விஷயங்கிறதுனால திருப்பியும் சொல்கிறேன். டாக்டர் காப்மேயருங்கிறவர் ஒரு 4 புக்கு தான் எழுதியிருக்காரு. அவருடைய அனுபவங்கள் எல்லாம் அந்த புக்கிலே சொல்லிட்டாரு. நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் அதை ஆய்வு பண்ணி அது ப்ரூஃபுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அது அமெரிக்க பாடத்திட்டங்களிலே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா பாருங்கள், சின்ன குழந்தைங்க கூட அதை படித்து அந்த மன வலிமையை அதிகப்படுத்துகிற அளவுக்கு அமெரிக்க பாடத்திட்டங்கள் இருக்குது. நாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம பாடத்திட்டங்கள்லாம் அந்த மாதிரி வரல. அதாவது மன வலிமை எப்படி அடையிறது, விடாமுயற்சி எப்படி பயன்படுறது, உழைப்பு, தன்னம்பிக்கை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரல. A+B² அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலா சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதனால் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை நாம் தான் பயன்படுத்தணும். ஒரு ட்ரேடர்லேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் மாறணுன்னா ஃபஸ்ட்டு நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை பயன்படுத்துங்க. அது எப்படி சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லோகங்களாக அமைங்க. முதல்ல நீங்கள் இலக்கை நிர்ணயம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இலக்க நிர்ணயம் பண்ணிட்டு அதை கடவுளுடைய உதவியால், உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய உதவியால் நான் ட்ரேடர்லேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு மாறிவிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் காலையில், மதியம், இரவு இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். உள் மனசில் சொல்லணும். காலையில் பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 12, 15 இதெல்லாம் இப்படி சொல்லலாம். மினிமம் ஒரு 3 டைம் சொல்லிடணும். மதியம் 6, 12, 18, 24, 30 ஒரு 6 அப்படியே இது பண்ணிங்க. மினிமம் ஒரு 6 தடவை உள்மனசல் சொல்லணும். இரவு 9, 18, 27 அப்படியே 9 டைமாக. அது இரவில் மினிமம் ஒரு 9 டைம் சொல்லணும். அதுக்கடுத்தது அந்த இலக்கை ஒன்று சொல்லிவிடுங்க. அப்புறம் ஒரு குறுகிய கால இலக்காக வைங்க. அதாவது 2026க்குள் நான் ஒரு 10 லட்சத்துக்கு அதிபதி ஆகும். இது ஒரு உதாரணம். அதே மாதிரி நீண்ட கால இலக்கு ஒரு 2034க்குள் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச கடவுளை சொல்லிவிடுங்க. கடவுளுடைய உதவியுடன் 2034க்குள் நான் ஒரு கோடீஸ்வரன் ஆவேன். அது ஒரு உதாரணமான இலக்கு. உங்களுக்கு எது இலக்கு ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த இலக்குகளை கடவுள் உதவியுடன் அப்படிங்கிற மாதிரி உள் மனசை சொல்லுங்க. இது கண்டிப்பாக நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை, கண்டிப்பாக வேலை செய்யும். மனசை வலிமைப்படுத்துன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. என்ன அண்டர் எஸ்டிமேட் போடுவேன்னா இது நிதர்சனமான உண்மை. உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. 2வது மெத்தட் எழுதுங்க. அந்த 3 விஷயங்களை எழுதுங்க. ஃபஸ்ட்டு நான் ட்ரேடர்லேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு மாறியதற்கு பிடிச்ச கடவுளை சொல்லிடுங்க.
அவருக்கு நன்றி கூறுங்க. அவருக்கு நன்றி அப்படிங்கிறத நீங்கள் வந்து காலையில் கம்பல்சரி 3 டைம் எழுதணும், மதியம் 6 டைம் எழுதணும், இரவு 9 டைம் எழுதணும். இதுக்கு வந்து நீங்கள் 3, 6, 9 மட்டும் பயன்படுத்துங்க. ஸ்லோகங்களை சொல்கிறதுக்கு எத்தனை தடவை வேணாலும் 3, 6, 9 அப்படியே மல்டிபிள் பண்ணிங்க. இது வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களாம் ஒரு நோட் எடுத்துகிட்டே போயிடுங்க. மதிய நேரத்தில் ஒரு 6 டைம் எழுதுருங்க. அதாவது அவருடைய உதவியால் ட்ரேடர்லேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு மாறியதற்கு அந்த கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. அல்லது பிரபஞ்சத்துக்குன்னு போட்டுங்க. அப்படி போட்டுட்டு இதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். இது நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கணும். நடந்து முடிஞ்ச மாதிரி ட்ரேடர்லேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு மாற்றியதற்கு நன்றி. அந்த கடவுளுடைய பேரை சொல்லி நன்றி. கடவுள் இல்லைன்னா நீங்கள் பிரபஞ்சம்னு போடுங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கனாவே 3, 6, 9 எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 21 நாள்லேயே ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 30 நாளில் நீங்கள் முழுமையாக அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அது கண்டிப்பாக இது நடைமுறையில் இது வந்து நிக்கோலா டெஸ்லாங்கிறவர் பயன்படுத்தியிருக்காரு. அவர் பெரிய சயின்டிஸ்ட்டு. அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒரு மணி நேரம் ஆகிடும். அதனால் நீங்கள் அதை ஒரு தனி வீடியோவை பார்த்துக்கலாம். அதனால் அது வந்து அவரும் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறையில் அவரும் பயன்படுத்தியிருக்காரு, வெற்றி அடைஞ்சிருக்காரு. 3வது வந்து மன சித்திரங்களாக காண்றது. நீங்கள் வெற்றி அடைஞ்ச மாதிரி ட்ரேடர்லேருந்து இன்வெஸ்டராக மாறிட்ட மாதிரியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற மாதிரியும் மன சித்திரங்களாக அதை அப்படியே பார்க்கணும். மன சித்திரங்களாக பார்த்துட்டு அப்படியே உங்கள் பிடிச்ச கடவுளுக்கு நன்றி கூறுவீங்க, அல்லது பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுவீங்க. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை. அதையும் வந்து காலையில் 3 டைமு, மதியம் 6 டைமு, இரவு 9 டைமு. எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் அந்த மனச்சித்திரங்களாக எந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம், இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ஐடியில் தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் உட்காந்த நிலைமையில் இருக்கும்போது அதை மனச்சித்திரங்களாக காணலாம், ஸ்லோகங்களாக காணலாம். எழுதுறதுக்கு ஒரு தனி இடமா இருக்கணும். அது மாதிரி பார்த்துங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ண என்ன ஆகுனா ட்ரேடர்லேருந்து நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறிடுவீங்க. இது மாதிரி வாழ்க்கையில் நான் வந்து 30 வருஷமாக கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன். அது எல்லாமே நடந்திருக்குது. அதாவது நல்ல விஷயங்கள் தான் நடந்திருக்கு. நான் ட்ரேட் செஞ்சுட்டு இருக்கும்போதெல்லாம் அது வேலை செய்யலை. எப்போ ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களோ அப்போ வந்து நல்லதே நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தில். இது தவறான வழியில் பயன்படுத்தினா அது நடக்காதுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களால் நான் வளர்ந்து வந்துட்டுருக்கேன். இந்த நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை பயன்படுத்துங்க. முடிஞ்சால் டாக்டர் காப்மேயருடைய புக்கு வந்து 4 புக்கு தான் எழுதியிருக்காரு. அந்த புக்கு எல்லா புக் சென்டர்லையும் கிடைக்கும். அதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருங்க. ட்ரேடர்லேருந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறிட்டீங்கன்னா அதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையே ஒரு பொற்களமாக மாறிடும். உங்கள் குடும்ப வாழ்க்கையும் எந்த டிஸ்டர்பும் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் எந்த வேலையை மேற்கொண்டாலும் அந்த இதுலேயும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்ப் இருக்காது. இந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறணுங்கிறது தான் நம்மளுடைய சேனலில் நோக்கமே. மேலும் நீங்கள் செல்வந்தராகிறதுக்கு மியூச்சுவல் ஃபண்டு அண்டு ஷேர் மார்க்கெட்டை முதன்மையாக வச்சுங்க. முதன்மையாக மியூச்சுவல் ஃபண்டை வச்சுங்க. அதில் ஒரு 70% பண்ணுங்கள். இதில் ஒரு 30% பண்ணுங்கள். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் குறிப்பிட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் போதும். ஒரு 50 வயதுக்கு மேலே ஆகும்போது தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ஆர்டி இந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். வயசு அதிக ஒரு ஸ்டார் ஹெல்த்தில் ஒரு இன்சூரன்ஸு பண்ணிங்க. ஏன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் வந்து பாரத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க. உங்களுடைய காலம் வந்து பொற்காலமாக முதுமை காலம்தான் நம்ம அருமையாக அமைச்சுக்கணும். நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறவங்க ஒரு 60% ஒரு 60 to 90 இருக்கும். முதுமையெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். கண்கூட உங்களை சுற்றியை பாருங்கள். அதனால் நீங்கள் முதுமையில் ஒரு ராஜா மாதிரி வாழணும். நீங்கள் பணம் காசு இருந்தால் தான் இந்த காலத்தில் அந்த மாதிரி வாழ முடியும். 90% பிரச்சனை பணத்தாலே எல்லா பிரச்சனையும் நம்ம சாதிச்சிட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் செல்வந்தராவதுக்கு அத்தனை வழிகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி. மேலும் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.